கொடைக்கானல் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ பார்ட் 1 பார்க்காத ஆள் பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம வந்துட்டு கொடைக்கானலுக்கு வந்துட்டு ஒரு ஈவினிங் போல் தான் நம்ம ரீச் ஆனோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு ஒரு 4 மணி 4:30 இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதோட கிளம்புவோம்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சொட்டர்லாம் போட்டு விட்டு ரூமில் ஹீட்டரை போட்டு விட்டே போயிட்டோம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம சுற்றி பார்த்து வர வந்து கண்டிப்பாக கூலிங் ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு ஹீட்டர் நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதோட கொஞ்ச நேரம் படம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு டேரெக்டாக நம்ம லேக் ஏரியா சுற்றி பார்த்துட்டு வந்துடும் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஒன் டே விசிட் மாதிரி தான் நம்ம வந்திருந்தோம். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆள் தயவு செஞ்சு இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜில் இனிமேல் அடிக்கடி vlog எல்லாமே வரும். மறக்காமல் பேஜை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்துட்டு வெளியே வந்ததும் இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து விளாட்றதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து கொஞ்சம் கார்டன் ஏரியா அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் அந்த நம்ம வந்து சீசன் டைம்னால சுத்தமாக கிடைக்கவே இல்லை. ஏதாச்சும் கிடச்சின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. பாப்பா நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா. ஸோ லேக் ஏரியாவுக்கு வந்தோம். லேக் ஏரியாவுக்கு வந்தால் செம்ம க்ரௌடு, சரியான கூலிங் வேறு. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. பைக்கை ரொம்ப தூரம் தள்ளி தான் பார்க் பண்ணியே நான் நிசா நடந்து வந்தோம். ஸோ அங்கே போனதுமே லேக் ஏரியாவில் வந்து ஒரு சாக்லேட் வாங்கிட்டு அதோட நிசாக்கில் பாக்ஸ் கொடுத்தாச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு சாக்லேட்னு ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா. சின்னதாக கொடுத்தோன்னு பார்த்தா இல்லை பெருசாக தான் வேணும்னு அடம் பிடிக்கும். ஒரு பெரிய பீஸை கொடுத்தாச்சு. எப்பயுமே நம்ம சாக்லேட் கொடுக்கவே மாட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கேட்டுன்னு சொல்லி கொடுத்தாச்சு நம்ம. ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் இப்போவும் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயாச்சு. நம்ம ரூம் போனதும் பாப்பா வந்துட்டு கபோர்டில் ஏறி ஒளிஞ்சிக்கிட்டே இருந்தா. அது என்னன்னு தெரியல, விளாண்டுக்கிட்டு இருந்தா அவள் வாட்டுக்கு. நம்ம வந்துட்டு சரி சாப்பாடு ஆர்டர் போட்டுருவோம்னு சொல்லிட்டு சாப்பாடு ஒன்றுனா ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எதுவுமே வந்துட்டு நமக்கு செட் ஆகல. ஏன் அப்படின்னா 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் மேலே தான் காமிச்சிச்சு எல்லாமே. சரி ஓகே பாப்பா வீட்டு இப்போ வெளியே போவேனான்னு சொல்லிட்டு நான் மட்டும் பைக் எடுத்துகிட்டு டேரெக்டாக நம்ம லேக் ஏரியா கிட்ட வந்துட்டு ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு புரோட்டாவும் க்ரில்லும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்தோடனே பாப்பா தான் ஃபஸ்ட்டு எடுத்தா. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்ட் 3 வரும். பார்ட் 3யோட ஃபினிஷ் பண்ணிடுவோம். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண ஆள் இப்போவே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 3ல் பார்ப்போம்.